நமசிவாய. ஆகஸ்ட் மாதத்திற்கான பணமந்திரம் அது மட்டும் கிடையாது. இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சந்தோஷமான வேறொரு விஷயத்தையும் இரண்டையுமே நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். முன்னால் நம்ம வந்து பணமந்திரம் அப்படின்றத பார்த்தலாம். புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து திரும்ப சொல்ல வேண்டாம். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்க போகிறது தெய்வங்கள். எந்த தெய்வங்களை இந்த ஒரு மாதம் வழிபடலாம். அகைன் நான் சொல்கிறேன், இது வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், விநாயகர், இவங்கெல்லாம் மேண்டேட்ரி. அதை தவிர மற்றவங்களை வழிபடுறது என்ன, இந்த மாதத்தில் கிரக நிலைகளின்படி யாரை வழிபட்டால் உங்களுக்கு கடன் அடையும், பிரச்சனைகள் தீரும், வேறு புதுசாக எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கும், நிறைய பணம் வரும், லக் என்ஹான்ஸ் ஆகும், இது மாதிரியான விஷயத்தை பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மணி மந்த்ரா, அதுக்கப்புறம் கையில் எழுதிக்கக்கூடிய ஒரு லெட்டர், ஆல்ஃபா நியூமரிக் லெட்டர்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அது வந்து இடது பாரம், நம்மளுடைய உடம்புல இடது பாகத்தில் எங்கே வேணால் எழுதிக்கலாம். சிகப்பு, நீலம், பச்சை, இந்த 3 கலரில் இதில் வேணால் எழுதிக்கலாம். அடுத்தது உங்களுடைய ராசிக்கான பணமந்திரம். இதை வந்து நீங்கள் காலையில் எழுந்தோன்னா ஒரு 10 நிமிஷம் சொல்கிறது, நைட் ஒரு 10 நிமிஷம் சொல்கிறது, அப்படி சொன்னாலே போதும். நடுவில் டைம் கிடைச்சதுன்னா மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். இதெல்லாம் எதுவுமே நீங்கள் சுவாமி மாடத்துலேருந்து சொல்ல வேண்டாம். இது இப்போ சொல்லக்கூடிய எந்த ஒரு மந்திரமே. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, டோரில் ஒட்ட போகிற சிம்பிள், அது பார்த்துடலாம். அந்த டோரில் ஒட்ட போகிற சிம்பிள் நிறைய பேருக்கு வந்து தெரியலன்றீங்க. ஒழுங்காக நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனை பார்த்து நிதானமாக பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மாதமுமே இருக்கும். ஸோ அதனால் அது ஏதோ ஒரே ஒரு மாதம் நான் மிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் ரெகுலராகவே எந்த ஒரு மாதம் போட்டாலுமே டோரில் ஓட்டுற சிம்பிள் காணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்பாங்க. இதில் வந்து நீங்களே உங்கள் கையால் வரைஞ்சால் அதிகப்படியான பலன். அதை நீங்கள் வந்து உங்கள் பேக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். அந்த ஒரு விஷயம் பாருங்கள், அந்த பேக்கெட்டில் வச்சுக்கிட்டாலும் அது ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதை நீங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பது தான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக்கு. உங்களுடைய வீட்டுடைய கதவு இருக்கு இல்லையா, வீட்டுக்குள்ளே வருவீங்க இல்லையா, அந்த கதவுக்கு பின்புறம் ஒட்டி வச்சிங்கன்னா நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் 4-5 கதவுல ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒட்டலாம். நீங்கள் நிறைய பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வால்பேப்பராக வச்சுக்கிட்டா கூட இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். அதையும் பார்த்துருங்க. அடுத்ததாக வந்து நம்ம வந்து கடன் தீர்க்கும் நாட்கள், கரண நாட்கள், அதாவது கரண நாட்கள் பார்க்குறதுங்கிறது வேறு, நம்மளுடைய பணத்தடையை ஏற்படுத்தக்கூடிய முகூர்த்த நேரங்கள், அதை வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். அது வாட்ஸ்அப் சேனலில் தான் வரும். அடுத்தது வந்து கடன் தீர்க்கும் நாட்கள், மைத்திர முகூர்த்த நேரத்தை விட அதிகப்படியான பலன் தரக்கூடிய நாட்கள் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டுருக்கேன். நடுவில் கொஞ்ச நாள் கொடுக்க முடியாமல் போச்சு. இப்போ நம்ம வந்து திரும்பவும் பல மாதங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். வாட்ஸ்அப் சேனலில் வெளிவரும். இந்த வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில் ஒவ்வொரு தினப்பலன், ராசி பலன்லாம் நம்ம வந்து ரெகுலராக கேட்போம். அது வந்து டெய்லி ராசி பலன் அப்படின்னு. இந்த டெய்லி ராசி பலன்னே நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் என்னென்னா, இந்த வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறவங்களுக்கு குரூப் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போதே கியூஆர் கோடு வரும். அது தவிர லிங்காக வேணும்னா லிங்க் வந்து கமெண்ட்டில் இருக்கும். கியூஆர் கோடில் நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேனல் ஐடி தெரியும், நீங்கள் அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிக்கலாம். நாம் வந்து இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஒரு விஷயத்தை கொடுத்தோம் என்றால், அவர்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பித்து அதில் நீங்கள் சேருங்க, அதில் ஒரு குரூப் ஆரம்பித்து அது நம்ம பேரையே போட்டு அது மாதிரிலாம் அனுப்புகிறாங்க. நிறைய பேருக்கு அதை பற்றி அடிப்படையான ஒரு விஷயம் கூட தெரியாமல் இருக்கிறது. இந்த சேனலுங்கிறது உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுடைய மீடியாவில் எதுவும் ஸ்டோர் ஆகாது. அது பாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வந்திருந்தாலுமே உங்களுக்கு அதனால் எந்த ஒரு ஸ்டோரேஜ் இஷ்யூஸும் இருக்காது. சேனலில் அப்பப்போ இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ பார்த்துக்கலாம். இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த கடன் நாட்கள், கடன் தீர்க்கும் நாட்கள் மட்டும் கிடையாது. இதில் இப்பொழுது நான் வந்து ஒவ்வொரு நாளுக்குமே அந்தந்த ராசிக்குண்டானவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு 4 நம்பர், அதாவது 4 டிஜிட்ஸ், 4 நம்பர்னால் உதாரணத்துக்கு 4176ன்னு வச்சுக்கோங்க. இந்த 4176 வந்து மேஷ ராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ இருக்குது. அவங்க அதை காலையில் ஒரு 12 தடவை எழுதுறது, நைட்டில் முடிஞ்சால் ஒரு 12 தடவை எழுதுறது. காலையில் எழுதுறது மேண்டேட்ரி, நைட்டில் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு 12 தடவை எழுதலாம். ஒரு புக்கு ஃபுல்லாக எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். அவங்க ஏதாவது பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த விஷயத்தை சொல்கிறேன். இதில் வந்து அந்த மாதிரி எழுதி முடிச்சுட்டு அது வந்து அதுக்கு அந்த பேனா, அது எந்த பேனால் எழுதுறது, என்ன எழுதுங்கிறது, ப்ளூ கலரில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்குமே ஆடியோ கொடுத்துருக்கேன். இப்போ வாட்ஸ்அப் சேனலில் அடிக்கடி ஏதாவது பரிகாரங்கள் இந்த ஒரு நாளில் நீங்கள் அவசரமாக பண்ணணும்னா, அந்த டைமில் என்னால் வீடியோ பண்ண முடியலன்னா அதே வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துடலான்ட்டு. இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ்லி வாட்ஸ்அப் சேனலுக்கு மட்டும் வரும். இன்ஸ்டாகிராமில் வராது, யூடியூப்பில் ஷார்ட்ஸாகவும் வராது. ஸோ அதனால் இஷ்டம் இருப்பவர்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். தினசரியே உங்களுக்கான லக்கி நம்பர், டிவைன் நம்பர் அப்படிங்கிறது என்னுடைய வைப் நம்பர்ஸ், அது வெளிவரும். அற்புதமாக பலன் தரக்கூடியது. பல கால ஆராய்ச்சிக்கு பின்னால் அதை வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறேன். ஸோ அதை உங்களுக்கு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துடலாமா? இதுதான் உங்களுக்கு சந்தோஷமான விஷயம். எனக்கு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, கோயம்புத்தூர் வர சொல்லி ரொம்ப காலமாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், ரொம்ப காலமாக பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது கோயம்புத்தூரில் நம்ம மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இங்கே சென்னையில் பண்ணோம். ஆனால் சென்னையில் பண்ணின நிகழ்ச்சி வந்து அது வந்து நம்ம சாதாரண ஒரு வெறும் சத்சங்கம், கேள்வி பதில் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதுவே 4 மணி நேரத்துக்கு மேலே இழுத்துருச்சு. இது வந்து 2 hours தான், ஒரு கோர்ஸ் மாதிரியே
தாந்திரிக் முறையில் நம்ம மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது எப்படி, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற மாதிரினா சின்ன சின்ன தாந்திரிக விஷயங்கள் மூலமாக நிரந்தரமாக பணத்தை அடைவது எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு கோர்ஸாக ஒரு 2 மணி நேரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் இருக்குது. இதே நாளில் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேஷனும் அங்கே கோயம்புத்தூரில் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, ஆல்ரெடி புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு புக் பண்ணுறதுக்கு வேறு நம்பர் 9840130156 ஒரு நம்பர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து நமக்கு 15-16 வருஷமாக அதே நம்பர் தான். ஸோ அந்த நம்பரில் கன்சல்டேஷன் உங்களுக்கு யாராவது தேவையாக இருந்தால் அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு குறைந்தபட்ச தொகை ஒன்று வைத்திருக்கிறோம். அந்த தொகை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 329 329 ரூபா. இதை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஒரு டீட்டெயிலுமே உங்களுக்கு வேறு ஒரு நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து எந்த நம்பரில் கட்டணும்னு நீங்கள் பாட்டுக்கு எல்லா நம்பர்லையும் அனுப்பி விட்றாதீங்க, ஜிபே பண்ணி விட்டுட்டு. ஸோ அதுவும் முக்கியமான விஷயம். அது மாதிரி அனுப்பினாங்கன்னா திருப்பி அனுப்புவாங்க. ஏன்னா அது மாதிரி எல்லா இதுலேயும் வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அல்லவா. ஸோ இப்போ என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் இந்த ஒரு மாதத்திலே வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பணம், திடீர் ஒரு லக்கு அப்படி என்ஹான்ஸ் பண்ணணும், திடீர்னு எனக்கு அதிர்ஷ்டம் வரணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரொம்ப வேகமாக எனக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும் எனக்கு வேகமாக வரணும், லக்காக இருந்தாலும் வேகமாக வரணும். யாரை வழிபடுவது? நரசிம்மரை வழிபடுவது. வெறும் நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர்லாம் இல்லை, ஜென்ரலாக இருக்கக்கூடிய யோக நரசிம்மர், உக்ர நரசிம்மர், இவரை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் செம்ம ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பலன் கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும். இது வந்து ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து துரதிர்ஷ்டம் அப்படின்றது, திடீர் சரிவு, ஏதாவது ஒரு பிரச்சனையாகிடுது, ஏதோ ஒன்று வீட்டில் வந்து மன ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், பண ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் எதுவுமே எனக்கு நடக்கக்கூடாது இந்த ஒரு மாதம்னா அப்போ நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவலாம். ஸோ அப்போ நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு மாதத்தின்படி. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கடன், எதிரி, திடீர்னு எனக்கு உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாது, உடம்பும் மனசும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா வராகர் வழிபாடு. எல்லாமே பெருமாள், சரியா, கடைசியாக தான் நம்மால் வரார். ஸோ அப்போ வராகரை வழிபடுவது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா விரயம் நான் அப்பவே சொன்னேன்ல சரிவுன்னு, அது மாதிரி விரயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விரயம். நான் லைஃப்பில் அப்படியே வந்து சடனாக ஒரு பெரிய ஒரு வேண்டாத செய்தியை கேட்டுவிட்டேன். இது வந்து எனக்கு என்ன ஆகுமோ தெரியாது, என்னுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ அல்லது என்னுடைய கெரியர் ரிலேட்டடாவோ எனக்கு ஏதாவது தொல்லை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவர்கள்லாம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் நிறைய ஆகுது, என்னுடைய குடும்பத்துக்குள்ளேயும் சரி எனக்கும் சரி மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் ரிலேஷன்ஷிப் ரீதியாகவும் லாஸ் ஆகுது, பிரேக்கப்ஸ் ஆகுது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை வருது. இதுக்கெல்லாம் நீங்கள் வழிபட வேண்டியது நம்மளுடைய சிவபெருமானை தான். ஸோ சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஸோ நீங்கள் வந்து வழிபட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை 2 தடவை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயமாக பண்ணுங்கள். ஸோ நம்ம மணி மந்த்ராக்கு வந்துடலாமா? மணி மந்த்ரா இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய வார்த்தை ஆகஸ்ட் பவர் கோல்டன் ஹவர். ஆகஸ்ட் பவர் கோல்டன் ஹவர். நான் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். இதுவுமே நான் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம இதில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும், என்னுடைய பதிவுகள் எந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து அப்படியே ஈயடிச்சாங்க காப்பியாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் போட்டிங்கன்னா இம்மீடியட்டாக அடுத்த செகண்டே உங்களோட பிளாக் செய்யப்படும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்கிறேன். இதுக்குன்னே வரக்கூடிய நபர்கள் நிறைய ஜாஸ்தி ஆகிட்டே வராங்க. அதனால் இருக்கக்கூடியவர்களை அப்படியே தூக்கப்படும், தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து ஜோடியாக் மந்த்ரா, அதாவது ராசி மந்திரம், உங்களுக்கான ராசி மந்திரம். மந்திரம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ வேதிக் மந்த்ரா, ஒரு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வைப் மந்த்ரா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது. நான் சொன்னேன்ல காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட் ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்கன்னு, அதுதான். மேஷம் ஸ்ட்ரைட், இது வந்து தமிழில் படிச்சுட்டு ஸ்ட்ரைட் அப்படின்னு படிச்சிடாதீங்க, ஸ்ட்ரைட் அப்படின்னு படிக்கணும், சரியா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் ஃப்ளோரிஷ், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டிவேட், கடகத்தை பொறுத்த வரைக்கும் செரிஷ், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரிவைல், கன்னியை பொறுத்த வரைக்கும் எக்ஸல், துலாம் பொறுத்த வரைக்கும் ப்ராஸ்பர், விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் சர்மவுண்ட், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எவால்வ், மகரத்தை பொறுத்த வரைக்கும் பெர்சிஸ்ட், கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்விஷன், மீனத்தை பொறுத்த வரைக்கும் அசென்ட். இந்த ஒரு வார்த்தைகளை நீங்கள் சொல்லி வந்தால் போதும். நம்மளோட 3 ராசிப்படியே நீங்கள் சொன்னாலும் சரி, உங்களோட லக்னம் படி சொன்னாலும் சரி, 2 சேர்த்து தனித்தனியாக நீங்கள் வந்து சொன்னாலுமே நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, கடைசியாக நம்ம வந்து கடன் தீர்க்கும் நாட்களும் கரண நாட்களும் வாட்ஸ்அப்பில் தான் சேனலில் தான் கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டேன். அதுவுமே உங்களுக்கு இன்று வெளிவந்து விடும் என்று நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறது இந்த ஒரு மாதத்தில் எந்த ஒரு கலர் அணிந்து கொண்டாலோ ஒரு தானம் செஞ்சாலோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாதிரி வரும். சில ராசிக்கு தானமாக இருக்கும், சில ராசிக்கு இந்த கலர் போட்டுக்கணும்னு இருக்கும். அந்த கலர் போட்டுக்கிட்டால் அந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். 2023 என்ற நினைவு, அதில் வந்து பார்த்தோம்னா பஞ்சபக்ஷி மூலமாக கலர் தேர்ந்தெடுத்து அந்த கலரை யூஸ் பண்ணுங்கள். காலையில் ஒரு கலர், மத்தியானம் ஒரு கலர், ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆச்சு ஏகப்பட்ட பேருக்கு. தொடர்ந்து அவர்கள் வந்து
ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு அவங்களுக்கு. எனக்கு கலரையாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக போயிட்டுருது. பல்வேறு காரண சூழ்நிலைகளால் அந்த ஒரு விஷயம் வந்து நிறுத்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். பல்வேறு காரணம் அப்படின்னா அது முதல் கட்ட காரணம் நான் தான். என்னால் வந்து தொடர்ந்து கொடுக்க முடியவில்லை, என் வீடியோ உட்காந்து பண்ண முடியலைங்கிற காரணத்தினால அதை நிறுத்தினோம். அதுக்கு பிறகுமே வந்து பார்த்தோன்னா வேறு சில காரணங்களுமே இருந்தது. ஸோ நம்ம வந்து மேஷத்துலேருந்து பார்த்துடலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் நீங்கள் வந்து சில்வர் ஏதாவது வாங்கி அணிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். இது ராசிக்கு மட்டும்தான். ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சில்வர் ஏதாவது வாங்கி அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது தொடர்ந்து உங்களுடைய கழுத்துலையோ ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்கிறது, கையிலையோ பிரேஸ்லெட் மாதிரியோ போட்டுட்டு இருக்கிறது நல்ல ஒரு பலன் தரும். இல்லைன்னா சில்வர் கலர் ட்ரெஸ் ஏதாவது வாங்கி போட்டுக்கிட்டாலும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சக்கரை பொங்கலை வந்து பசுமாட்டுக்கு கொடுத்தாலும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சிவன் கோவிலிலோ விஷ்ணு கோவிலிலோ இருக்கக்கூடிய சிவாச்சாரியாரையோ அல்லது பட்டரையோ அவர்களை நீங்கள் வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம் கொடுத்து நமஸ்கரித்து ஆசி பெறுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மஞ்சள் வண்ண ஆடை போடுவது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் உட்காந்துட்டு பிச்சை புகுவோருக்கு டீ வாங்கி கொடுங்க, அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் பசுமாட்டுக்கு கீரை கொடுங்கள், அது ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிகப்பு கலர் போட்டுக்கோங்க, நல்ல ஒரு பலன் தரும். இதில் ஒரு விஷயம் பாருங்கள், இப்போ இந்த ஒரு ராசிகளை நம்ம வந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த ராசியில் இது பண்ணுங்கள், இது வந்து எப்போ பண்ணணும், எவ்வளோ தடவை பண்ணணும்லாம் கேள்வியே எடுத்துக்காதீங்க. உங்களால் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் பண்ணுங்கள். இதுக்கு எதுவும் ஸ்டாண்டர்ட் கிடையாது. இதில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லா விஷயங்களுமே காப்பி அடிக்கப்படக்கூடிய காரணத்தினாலே என்னுடைய விஷயங்கள் பர்டிகுலராக வந்து பல வருஷங்களாக காப்பி அடித்து உங்களுக்கு இதெல்லாம் சொன்ன கதை தான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி காப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினாலே நாம் வந்து சில விஷயங்களை எதன் மூலமாக டிரைவ் பண்ணணும்னு வெளியில் சொல்கிறதில்ல. சரியா? நம்ம வந்து கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் கலர், துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர் அல்லது லைட் ப்ளூ போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு கலர் போட்டு வரது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதம் முழுவதுமே நீங்கள் சூரியனை பார்ப்பது சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் பச்சை கலர் லைட்டாக இருந்தாலும் சரி, டார்க்காக இருந்தாலும் சரி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் போட்டுக்கிறது மகர ராசிக்கு இந்த ஒரு மாதம் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சிகப்பு கலர். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பச்சை கலர் தான். மீனராசியை பொறுத்த வரைக்குமே பச்சை கலர் தான். பச்சை கலர் போடுவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பதுமே மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பான முறையிலே கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்களை இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி உங்களை நான் வந்து ஒரு 3 மணிக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் உங்களை எங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப் சேனல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையிலே இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் மட்டும்தான் வெளிவரும். அதனால் விருப்பம் இருப்பவர்கள் எல்லாமே நீங்கள் இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கிற QR கோட் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு கீழே வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். பார்த்து உங்களுக்கு எது இஷ்டமோ அது மாதிரியான விஷயமா செய்யுங்க. நம சிவாய.